ஒரு கூலிப்படை வெட்டுனா கூட அவ்வளவு ஷார்ப்பா வெட்ட முடியாது. 4 வெட்டுல உயிர் போற மாதிரி வெட்டியிருக்கான். அதத்தாங்க சொல்றேன். சுஜித் இதுக்கு முன்னாடி அவன் மேல எந்த வழக்கும் கிடையாது. ம், ஆனா, இந்த மாரி அந்த அருவாள வச்சுட்டு இருந்தது எல்லாத்தையும் நீங்க சொல்றது கரெக்ட்டு. ம், ஆனா, சுஜித் அவங்க வீட்ட பேச்ச கேட்டு நடக்கிற ஆள் கிடையாது. ம், இப்ப அவன பொறுத்த அளவுக்கு தன்னோட அக்கா, ம். வேற ஒரு இப்ப நீங்க சமுதாயத்த சேர்ந்த சொல்றதெல்லாம் ம், என்ன அப்படின்னா, ம். தென் மாவட்டங்கள்ல இப்படிதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்படிதான் இருப்பாங்க. இங்க எதார்த்தம் இதுதான். பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னா, நீங்க மூவ் ஆன் பண்ணி போக வேண்டியது தானே. அ இல்ல உங்க ஜாதியிலே உங்களுக்கு பொண்ணுங்க இல்லையா? அப்படி போக வேண்டியதுதான்னு பேசுறது இல்ல. சரியா? அவங்க சாதியிலேயே பொண்ணு இல்லையான்னுலாம் நான் கேட்கல. நீங்க கேட்கல. ஆனா சிலர் கேட்கறாங்க. அது சிலர் கேட்கலாம். நீங்க அது கேட்கல. உடன்படல. அந்த கருத்துக்கு நான் உடன்படல. அ, நான் அதுக்குள்ளேயும் போல. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த படுகொலையை தடுப்பதற்கு முகாந்திரம் அவங்க அப்பாவுக்கு யாரோட அப்பா? கவினோட அப்பாவுக்கு, அம்மாவுக்கு இருந்திருக்கு. ம், அந்த கவின்னாலேயும் முடிஞ்சிருக்கும். ம். பண்ணியிருந்திருக்கலாம். அது காவல்துறை மூலியமாவோ, இல்ல அதாவது அந்த உயர் அதிகாரி கொலைய மூலியமோ கவினோட அப்பா, அம்மாவும் நெனச்சிருந்தா தடுத்திருக்கலாம். நெனச்சிருந்தா அவர் முன்கூட்டியே ஆனா முன்னெச்சரிக்கையா காவல்துறையில இருக்கிற இருந்திருந்தா 2 எஸ்ஐயா இருக்கிற சுர்ஜித்தோட அப்பா, அம்மா நெனச்சிருந்தா தடுத்திருக்க முடியாது இல்லையா? ஏங்க சுர்ஜித் அப்பா, அம்மா இவன் பேச்சவே கேட்கல. என்ன சுர்ஜித் அவங்க அப்பா, அம்மா பேச்சவே கேட்கலையே சுர்ஜித். கேட்டிருந்தா தான் இது இந்த பிரச்சனையே ஆயிருக்காதே.